Hi, I'm Edwin. I'm a consulting clinical psychologist and lawyer. I'm part of the American Psychological Association, and I'm also a life associate member in the Indian Clinical Psychologists Association. So, in the inauguration day, I would like to, say something very pertinent to today's reality of life. So, that's something which I was trying to uh, propagate in various media. நேர்லையும் சொல்கிறது செஷன்ஸ்லையும் சொல்கிறது. ஸோ இன் லாட் ஆஃப் என்ஜிஓஸில் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு த்ரைவிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தான். ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும்பொழுது இட்ஸ் இன் அ வெரி ப்ராடர் வியூவில் யூ கேன் சி வேரியன்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் டெக்னிக்ஸ் ஆர் டைனாமிக்ஸ் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அதுலேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஒரு பேரண்டிங்காக இருக்கட்டும், அதுலேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. Anything or anything, even as an associate in your office, as with your colleague. So we talk about that relationship dynamics. But I would like to be very specific on one sort of relationship, which is so important that the marriage அப்படின்ற அந்த ஒரு பியூட்டிஃபுல் இன்ஸ்டியூஷன் அப்படின்ற அந்த இன்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் டைனாமிக்ஸ், இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் அண்ட் இட்ஸ் அ லாங் ஸ்டாண்டிங் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஃபார்ச்சுனேட்லி மேரேஜ் இஸ் ஹேப்பனிங் ஆஸ் அ ஒரு ஜென்ரல் ஒரு ஒரு ரிக்மர் ரோல்னுவாங்களே. இட்ஸ் அ சைக்ளிக் திங்ஸ். இப்போ நம்ம படிக்கிறோம், படித்து முடித்தோடனே வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போனதுக்கப்புறம் சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறோன்னு நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்லி நம்ம இந்த சொசைட்டிலேருந்து பார்க்குறது என்ன அப்படின்னா, டு transcend to the next level, evolve ஆகுறதுன்றது we get marriage. So marriageன்றது it's a very normal psychological process ன்னு கூட சொல்லலாம். பட் மேரேஜ் பண்ணும் பொழுது அந்த மேரேஜுக்கு அப்புறம் lot of things we try to bring our dreams true. அதுக்காக நிறைய நம்ம எதிர்பார்ப்புகளை இன்வெஸ்ட் பண்ணி we start a beautiful life. But how do we go forward after we start that married life? அதுதான் இப்போ ஒரு பெரிய சேலஞ்சாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த லார்ஜர் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா 80% ஆஃப் த மேரேஜஸ் மியர்லி எக்ஸிஸ்ட். அங்கே ஒரு உயிரோட்டம் இல்லை, ஒரு பரஸ்பரம் இல்லை, ஒரு ஆரவாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 20% குடும்பங்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா தே ட்ரை டு பி எக்ஸூபரண்ட், ஒரு நல்ல உயிரோட்டத்துடனும் ஒரு ஆரவாரத்துடனும் ஒரு ஜாய் எஸ்டசியோட வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பட் அது ஒரு நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்துக்கு ஏற்ற ஒரு வழிமுறை கிடையாது. இட்ஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ். ஸோ திஸ் ஹஸ் பீன் கோயிங் ஆன் ஃபார் ஜெனரேஷன்ஸ். இதுதான் இதோட நிலைமை. 80% குடும்பங்கள் எக்ஸிஸ்ட் ஆகுறாங்க, அவ்வளோதான். நாட் தட் தே ஆர் செப்பரேட்டட், நாட் தட் தே ஆர் டிவோர்ஸ், தே ஆர் இன் த மேரேஜ் பாண்டில் தான் இருக்கிறாங்க, பட் தே மியர்லி எக்ஸிஸ்ட் இன் அ மேரேஜ், அவ்வளோதான். ஸோ இந்த ரேஷியோவை மாற்றணும். அது எஸ்பெஷலி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் they are so well equipped to talk about gender equality. அந்த பாலியல் ஒற்றுமையை பேசக்கூடிய அவங்க they can really put this into reality. They can increase this 20% into 30-40% பண்ண முடியும். பட் அதுக்கு என்ன ஒரு ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகணும்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் we'll have to see the need. Why is it அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா, because just a very negligible percentage is only in this joyful institution. So the need is that we'll have to improve it. So what is the impediments? என்ன ப்ராப்ளம் இதில் நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, younger generation are stressed with the ideologies of the previous generation. That is the big problem. What is the previous generation talking about? Their belief system, their myth. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா 90% of the marriages பார்த்தீங்கன்னாக்கா பிரேக்கப்ஸ் நம்ம சீங். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த லாஸ்ட் 2 decades, 20 வருஷமாக ஐ எம் பீங் இன் கவுன்சிலிங், இன் மீடியேஷன், கோர்ட் மீடியேஷனில் கூட இருக்கிறேன். ஸோ வென் ஐ சி த கேஸ் ஸ்டடீஸ்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா 90% ஆஃப் த பிரேக்கப்ஸ் இட் இஸ் ஹேப்பனிங் நாட் பிகாஸ் ஆஃப் த மேரிட் கப்புள். த பிரேக்கப்ஸ் ஆர் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆஃப் த போத் சைட். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர் நம்ம ஏஷியாவில் பார்த்தீங்கன்னாக்கா மேரேஜ் இஸ் நாட் ஜஸ்ட் பிட்வீன் அ பாய் அண்ட் அ கேர்ள். மேரேஜஸ் ஆர் பிட்வீன் 2 ஃபேமிலிஸ். 2 சைடையும் சேர்த்து தான் இந்த திருமணத்தை நம்ம ஒரு முழுமையாக பார்க்குறோம், ஒரு ஹோல்சமாக பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த 2 குடும்பங்களுடைய எதிர்பார்ப்புகள்,
அவங்களுடைய முறையான அந்த வழிமுறைகள் இதெல்லாம் ஒத்து போகணும் அப்படின்னு நினைக்கிறது இட் இஸ் நாட் ஸோ ஈஸி. யூ கேனாட் ஈக்குவேட் ரெண்டு ஃபேமிலியும் ஒரே அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரணுன்றது ப்ராக்டிக்கலாக இல்லை. ஸோ அதனால் வரக்கூடிய அந்த தடைகள்னாலேயும் அந்த பிரச்சனைகள்னாலேயும் தான் நிறைய குடும்பங்கள் பிரியறதுக்கு வருது. இந்த ஹைகோர்ட்டில் ஃபேமிலி கோர்ட்டில் கேசஸ் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, as I told you 90% ஃபேமிலிஸ் அவங்களுடைய பிரச்சனைகள்னால அது பெருசாகி கடைசியில் சண்டையில் போய் முடியும் பொழுது அது வருது. இது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. இன்னைக்கு காரணங்கள் பார்க்கணும்னா இன்னொரு பெரிய காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியா, இந்த இன்ஃப்ளூயன்ஸ், வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸு, இந்த ரேட் ரேஸ், எதுக்கு நம்ம ஓடி சம்பாதிக்கிறோம் அப்படின்றது ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையே இல்லை ஆக்சுவலாக. ஸோ வித்தவுட் தட் ஒரு அந்த அந்த டைமென்ஷன் ஆஃப் தாட் இல்லாததுனால we just do whatever we wanted to do, and we are absorbed by the media, we are absorbed by the social platforms. So அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்லையும் we start going around and we try to live up to that lifestyle. ஸோ இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் தோ இன்னைக்கு ஜெனரேஷனில் இருக்கிறவங்க வந்து வி டாக் அபவுட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இன்னைக்கு எஜுகேஷன் இருக்குது, உமன் எம்பவர்மெண்ட் இருக்குது, இண்டிவிஜுவலைசேஷன் சொல்கிறோம். இதெல்லாம் இருந்து கூட பார்த்தீங்கன்னாக்கா, மறுபடியும் அந்த பழைய ஜெனரேஷனில் ப்ரீவியஸ் ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய அதே பர்சன்டேஜ் ஆஃப் மேரேஜ் ப்ராப்ளம்ஸ், அதே எக்ஸிஸ்டன்ஸு, அதே விதமான ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் இருந்தது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ ஒரு ப்ராப்ளம்னு வரும்பொழுது சொல்யூஷன் இல்லாமல் இல்லை. எவ்ரி திங் ஹஸ் காட் அ சொல்யூஷன். பட் அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வி ஹவ் பீன் சீயிங் இட் ஸ்பிரிச்சுவலி. இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் ஸ்பிரிச்சுவலாக தேடி பார்க்குறோம். இல்லை அப்படின்னாக்கா வி யூஸ் அவர் காமன் சென்ஸ் அண்ட் வி ட்ரை டு இவாலுவேட் ஃப்ரம் த சொசைட்டிக்கல் அப்ரோச்சஸ். என்ன சொல்கிறாங்க, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் ஷேரிங்கில் போகிறோம். இதனால் பெருசாக ஒரு மாற்றத்தை நம்ம இந்த சமுதாயத்தில் பார்க்கல, இது வரைக்கும் நம்ம பார்க்கல. ஸோ அப்படி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஸோ இந்த இந்த எங்களுடைய ஒரு யூஎஸ்பியை பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா, we wanted to address this issue from a very different dimension of human science. நம்மளுடைய மைண்ட் எப்படி இதை பார்க்கலாம், how can we churn our mind in order to adapt to a relationship and make that relationship successful. அந்த சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகும்பொழுது இட் ஆல்சோ ஹேஸ் அ ஆட்-ஆன் ப்ளஸ் ஃபேக்டர்ஸ். அது இட்ஸ் அ பேக்கேஜ். இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் திருமணமானதுக்கப்புறம் அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறாங்கனாக்கா, அதோட கனெக்டடாக வரக்கூடியது என்னன்னாக்கா, அவங்களுடைய நாளைக்கு பிறக்க போகிற குழந்தைகளுடைய வளர்ப்பு. த பேரண்டிங் ஆல்சோ இஸ் கனெக்டட் வித் இட். ஸோ அவ்வளோ அழகாக ஒரு குடும்பமாக ஒரு ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த அஸ்திவாரம் அந்த முதல்ல அந்த கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இதில் நிறைய பண்ண முடியும் அப்படின்றத சைக்காலஜிக்கல் அப்ரோச்சில் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம எப்படி பார்க்கலாம், ஹவு டு வி கீப் அவர் செல்ஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ். நம்மளுடைய மைண்ட், நம்ம சயின்ஸ் ஆஃப் மைண்ட், நம்ம சைக்கிக் மைண்டை எப்படி நம்ம அதை சரி பண்ணலாம் அப்படின்றது ஒரு இட் இஸ் அ சேலஞ்ச், பட் இட்ஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். இதுதான் எங்களுடைய ஃபோக்கஸ். வி வாண்டட் டு மேக் திங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆன் அ சயின்டிஃபிக் அப்ரோச். ஸோ இங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டியோ இங்கே வேறு ஏதாவது ஒரு மொடாலிட்டியோலாம் வி ஆர் நாட் கோயிங் டு டாக். ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் சீயிங் இட். ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஒரு ப்ராடர் பர்ஸ்பெக்டிவில் ஐ வுட் லைக் டு சே. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்ஸ் மேரேஜ் அப்படின்ற அந்த இன்ஸ்டியூஷனில் வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் யூ கெட் மேரிட், நேச்சுரலி a few things happens in our system, that is our human body. நம்மளுடைய மைண்ட் அண்ட் பாடி கனெக்டில் பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு சைக்கோசோமேட்டிக்காக பார்க்கலாம். இந்த மைண்ட் அண்ட் பாடி கனெக்டில் பார்த்தீங்கன்னாக்கா, திருமணமானதுக்கப்புறம் வி கோ இன்டு 3 phases ஆஃப் அவர் லைஃப். ஒரு ஃபஸ்ட்டு ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு ரொமான்டிக் ஃபேஸில் இருப்போம். அந்த ரொமான்டிக் ஃபேஸ் பார்த்தீங்கன்னாக்கா, வாட் ஆல் ஹேப்பன்ஸ் இன் தட் ரொமான்டிக் ஃபேஸ், how happy we are. நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் எப்படி சர்ஜ் ஆகுது, we talk about happy hormones இல்லைங்களா, ஆக்சிடாக்சின், செரட்டோனியன், டோபமைன், என்டார்ஃபின்ஸ், இந்த மாதிரி வரக்கூடிய இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் சர்ஜ் ஆகும் பொழுது how we behave, நம்மளுடைய பர்சனாலிட்டியெல்லாம் எப்படி அந்த பீரியடில் மாறுது. அதுக்கப்புறம் அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஃபேஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஃபேஸ்லேருந்து we have to go up
ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னா we need to go to the reality phase. அந்த ரியாலிட்டி ஃபேஸ் போகாம இந்த ரொமான்டிக் ஃபேஸில் ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் இருக்கும் பொழுது we end up into a different phase called a phase of hatred. அப்போது நம்மளுடைய பர்சனாலிட்டி ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் கோக்கு வரும் பொழுது we tend to behave as we are and the other person is shocked. என்னடா இது இப்படி ஒரு ஒரு ஒருத்தரை நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கிறோமே, கல்யாணம் பண்ண ஆரம்பித்த அந்த காலகட்டங்களில் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாத்துலேயுமே விட்டு கொடுத்துட்டு இருந்தாங்களே ஒருத்தர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. பட் இப்போ எல்லாமே மாறுதுன்னும் பொழுது அப்போ அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் மைண்டோடைய பேட்டர்ன் மாறும் பொழுது வாட் ப்ரிப்ரேஷன் வி ஆர் கோயிங் டு டூ, தட் இஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். அண்ட் அந்த ப்ரிப்ரேஷனுக்கு வி ஹாவ் டு பி ரெடி. ஸோ இட்ஸ் ஒன் ஸ்கோப் ஆஃப் சீயிங் இட். ஸோ ஒன்ஸ் வி see தட், நெக்ஸ்ட் வந்து இந்த மேரேஜோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்றதையும் வில் ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி பேகேஜாக வருதுனாக்கா இட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் சைல்ட்ஹுட் அப்ரிங்கிங்கோடைய ட்ராமா, யுவர் லாஸஸ், யுவர் வாண்ட்ஸு, இதெல்லாம் சேர்ந்து வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, திருமணமானவங்கள பார்த்தீங்கன்னா நான் இப்படி எதிர்பார்த்தேன், என்னோட கணவர் இப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன், என் மனைவி இப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். what type of expectations you wanted in this marriage and how it turned out to be finality. So அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்குள்ளேயும் நம்ம போய் we have to do some sort of ஒரு சர்ச் அங்கே பார்க்கணும், ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன். அந்த ஒரு ஆய்வு பண்ணும் பொழுது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு நார்மல் சைக்கிளில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்க வேண்டியது அப்நார்மாலிட்டிக்கு போகாமல் we need to bring it to normality. நார்மாலிட்டின்றது ஒரு 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 பெப்சி மாடல்னு சொல்லுவோம் நாங்கள். நார்மாலிட்டின்றது ஒரு பிஎஸ்சி அப்படின்வோம். அதாவது ஒரு சைக்காலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவாக பார்க்கணும், ஒரு எமோஷ்னலாக பார்க்கணும், ஒரு ஃபிசிக்கலாக வாண்ட்ஸை பார்க்கணும், ஒரு சொசைட்டிக்கல் வாண்ட்ஸை பார்க்கணும், அண்ட் ஒரு எக்கானமியை பார்க்கணும். ஒரு மேரேஜில் இது ஒரு 5 பில்லர்ஸாக பார்ப்போம். சைக்காலஜிக்கல் அப்ரோச்சில் என்னெல்லாம் வேரியன்ஸ் இருக்குது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், நம்மளை என்னெல்லாம் கஷ்டப்படுத்துது, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் டீப்பாக வி கேன் ஸ்டடி. Then emotions, how emotions are played in marriage. Is it one-sided, it is or reciprocal அப்படின்றத பார்க்குறோம். இந்த ரெசிப்ரோக்கலா இல்லை ஒன் சைடடான்னு பார்க்குறது ஏன்னாக்கா மேரேஜ் இஸ் நத்திங் பட் அ பண்டில் ஆஃப் எமோஷன்ஸ். ஸோ இந்த எமோஷன்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு கேட்டர் பண்ணியிருக்கிறோம் அந்த மேரேஜில்ன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியாக பார்க்குறோம். அப்போ அந்த எமோஷன்ஸை நம்ம வந்து அதை டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுது அது சரியாக பண்ணுறோமா பண்ணலையான்றதுக்கு சம்திங் இஸ் அ கைடிங் ஃபேக்டர் பேக். அதில் அது ஒரு மெட்ரிக்கு. அந்த மெட்ரிக் பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனாலிட்டி. ஸோ அந்த பர்சனாலிட்டியும் நம்ம வந்து வி நீட் டு லுக் இன் டு இட். அண்ட் வாட் டைப் ஆஃப் பர்சனாலிட்டி ஆர் வி? வேரியஸ் செட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி ஆகுது. மேரேஜுக்குன்னு இருக்கக்கூடிய சில பர்சனாலிட்டிஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு இன்ட்ரோவர்சம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இஃப் அ பர்சன் இஸ் எ சார்ட் ஆஃப் அன் இன்ட்ரோவர்ட்னாக்கா எமோஷன்ஸ் பெருசாக இருக்காது, நான் எக்ஸ்பிரசிவ் ஃபீலிங்கில் இருக்கும். ஸோ ஹவு டு ஹேண்டில் தோஸ் திங்ஸ். ஸோ இந்த பெப்சி மாடல் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸில் பர்சனாலிட்டி இன்டர்ட்வைன் பண்ணி பர்சனாலிட்டி அண்ட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த மேரேஜில் வாட் இஸ் குட் வாட் இஸ் பேட்ன்ற ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்டேஜில் போகும்பொழுது it's a crossover of problems. You analyze it and we see it from a psychological perspective and பார்க்கும் பொழுது then we see some sort of a wholesome happening in அப்போ என்னுடைய பர்சனாலிட்டி என்னுடைய தேவைகள் இந்த திருமணத்தில் எவ்வளோ ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு புரியும் பொழுது அந்த ரோல் ப்ளே பண்ணும் பொழுது அதோடைய அவுட்கம் என்ன. அப்போ நான் வந்து என்னுடைய பார்ட்னர் என்னுடைய ஸ்பௌஸோட நான் இணக்கமாக இருக்கிறேன்னா, am I compatible with these tools, am I compatible அப்படின்ற ஒரு ஸ்டடிக்கு we are preparing. அப்போ அந்த கம்பேட்டபிலிட்டி இருக்கா அப்படின்னும் பொழுது அந்த கம்பேட்டபிலிட்டி பாயிண்டர்ஸ்ன்னு சிலதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, you have something like we have to see into money and finance, whether the marriage is centered on money and finance or it is centered on love and affection, எம்பத்தி, எமோஷன்ஸா. ஒரு நேரத்துலையும் ஒரு தேவைகளுக்கு ஒரு வகையான சொல்யூஷன்ஸை பார்க்குறோம் நம்ம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நடைமுறையில் இருக்கிறது வேலை செய்கிற ஒரு மனைவி தான் எனக்கு வேணும், ஒரு பெண் தான் வேணும், அவங்க தான் எனக்கு நான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஒர்க்கிங் ஒய்ஃப் அப்படின்னும் பொழுது அவங்க வேலை செய்யக்கூடிய அந்த சிச்சுவேஷனில் அவங்கள எவ்வளோ நீங்கள் சார்ந்து நம்ம இருக்கிறோம், ஹவு டிபெண்ட் ஆர் வி ஆன் தேர் ரிசோர்ஸஸ். அப்போ அதை சென்டர் பண்ணி நம்ம டயலாக்ஸ்லாம் இருக்கா குடும்பத்தில்,
are we going to talk about that more than other things, emotions, love and affections பத்தி அப்படின்னா அந்த குவாண்டம் ஆஃப் பர்சன்டேஜ் வாட் இஸ் பீங் டிவைஸ்ட் அப்படின்றத ஒரு அனாலிட்டிக்கலாக பார்க்க வேண்டியது. இதெல்லாம் இந்த கம்பேட்டபிள் இஷ்யூஸ். ஸோ இதனால கூட நம்ம வந்து நாளைக்கு குடும்பத்தில் ஒரு ஒரு இன்டிமசி இல்லாமல் போகிறது, தேர் இஸ் நோ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் பிகாஸ் தி மணி இஸ் சென்டர்ட் அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ இது ஒரு பக்கம் பார்க்கலாம். வேரியஸ் சப் variants are there in this incompatible or compatible journey in a marriage. In-laws, அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன, how dominant are they in decision making. So are we really working on boundaries? நமக்கு வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம டிசிஷன் எடுக்கணுமா இல்லை அவங்க சொல்கிறத கேட்குறோமா அப்படின்னும் பொழுது அது ஒரு ஹார்ட் வயர்ட் சுச்சுவேஷனாக இருக்குதா? அதை ஹவு டு ஹேண்டில் இட், ஹவு டு ஹேண்டில் எல்டர்ஸ் இன் த ஃபேமிலி, ஹவு டு ஹேண்டில் the people in the family who are much elder to us and who wanted us to listen to their ideologies and their ways of seeing life. அந்த ஒரு happening we need to look into it. That's a very powerful tool. Then we look at time management. That's very important. Time management என்றது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஆஃப்டர் மேரேஜ் வந்து what compatible timings are you really working on? நான் இஷ்டத்துக்கு என் டைமிங்க்கு வருவேன், உன் இஷ்டத்துக்கு நீ டைமிங் வருவேன், நமக்குள்ளே வந்து ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் போகிறது, இதனாலையும் பிரச்சனைகள் வருது. ஸோ தட் வீல் ஹாவ் டு எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் சி அனலிட்டிக்கலி யூஸிங் லாட் ஆஃப் அதர் டூல்ஸ். அது பார்க்கலாம். தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் விச் பிகம்ஸ் அனாயிங் பிட்வீன் த கப்பிள்ஸ். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வகையான ஹேபிட்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் வாட் வி ஹவ் பீன் brought up with those habits. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அந்த ஹேபிட்ஸ் கேன் பிகம் அனாயிங். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எரிச்சலை உண்டு பண்ணலாம். பட் இது வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இதை நம்ம மாற்றிக்கலாம் ஃபார் தி அதர் பர்சன், ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் அவர் அந்த யூனியன் அப்படின்னு பார்க்குறது வந்து இட் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் அவர் அப்சர்வேஷன். ஸோ அதில் ஒரு அனாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த அனாலிட்டிக்கல் அப்ரோச்சை எடுத்தோம்னாக்கா வி கேன் லுக் இன் டு பெட்டர் ஃபங்க்ஷன்ஸ் இன் திஸ் ரிலேஷன்ஷிப். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அவசியமானது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா, இதெல்லாம் பேசணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக இதெல்லாம் யதார்த்தமான விஷயம். இட்ஸ் வெரி நார்மல் இன் அ ஃபேமிலி, இன் எனி ரிலேஷன்ஷிப். ஸோ எஸ்பெஷலி இன் மேரேஜ் திஸ் இஸ் பார்ட் ஆஃப் தட். இட் கம்ஸ் வித் தட் ப்ராப்ளம். அந்த மாதிரி ஒரு ஸ்மால் இம்பீடிமெண்ட்ஸ்லாம் இட் இஸ் சம்திங் விச் இஸ் சால்வபிள். பட் வென் வி பிரிங் ஈகோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட், நான் ஏன் செய்யணும், உனக்கு ஏன் செய்யணும், நானும் தானே உனக்கு ஈக்குவல் அப்படிலாம் ரொம்ப பேச வரும்போது தான் we don't try to find solution. So when we look into these problems we can find solution. அது பார்க்க வேண்டிய metrics என்ன அப்படின்றது, how do we really absolve ourselves from all these problems and make it a more successful relationship என்றது தான் is the challenge, and that is the techniques which we are trying to emphasize on. ஸோ இதோட நிறுத்தாமல் வெறும் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான ஒரு தீர்வு இருக்குது அப்படின்றது மட்டும் இல்லாமல் we'll also be talking about, discussing about, working on some well-being tools also. ஒரு பேசிக்கான சில குணாதிசயங்களை you try to bring forth within that relationship. Like இது சொல்லும் போது ரொம்ப சாதாரணமாக இருக்கும், பட் it takes a lot of time to introspect and then try to build a model on it, how to behave. அப்படின்னு அந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னாக்கா இட் கம்ஸ் பை ப்ராக்டிஸு. ஸோ ஒரு பேசிக் டூல்ஸை மட்டும் இஃப் வி டிவைஸ் அண்ட் கிவ் இட் டு அ கப்பல், அதிலிருந்து தே கேன் ஒர்க் ஆன் இட். லைக் டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் யுவர் ஸ்பவுஸ். இது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாலிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ டூ கம்யூனிகேஷன், லேர்ன் டு கம்யூனிகேட். கம்யூனிகேஷன் இஸ் த வைட்டலஸ்ட் பார்ட் இன் திஸ் relationship. ஸோ அதை வந்து நம்ம இப்போ இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா they try to avoid, thinking that it's better if I don't speak, problems will be solved. அப்படிலாம் கிடையவே கிடையாது, சால்வே ஆகாது. ஸோ யூ நீட் டு கம்யூனிகேட். பட் ஹவு டு யூ கம்யூனிகேட்? வாட் ஆர் த methodologies, approach methodologies that you can communicate? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெல்பீயிங் டூல்ஸில் வரக்கூடிய ஒரு பவர்ஃபுல் பஞ்ச். அந்த டூலோடைய எஃபெக்டிவ்னஸை யூ கேன் see, which can play a major role in making a successful union and a very positivity in the relationship. அதே மாதிரி learning to ignore small stuff. we all go through that problems. அது எதெல்லாம் நம்ம வந்து விட்டு கொடுக்குது, just like that we have to ignore it. இதை பற்றி நம்ம பேசவே தேவையில்லை. ஓகே, இது அவங்க பர்சனாலிட்டியில் they do it அப்படின்னு to understand that it's an art.
to understand what to ignore and what not to ignore. There are issues where you cannot just say அது ஒரு சின்ன பிரச்சனைன்னு விட்டுட்டு போக முடியாத அளவுக்கு இருக்கலாம். The other person in the partnership, whether it is the husband or the wife, they can get very annoyed. ஏன்னா எனக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையே இந்த பிரச்சனை. ஸோ ஹவு டு யூ ஒர்க் அவுட் ஆன் தோஸ் திங்ஸ்? அது எப்படி சொல்லுவோம்னாக்கா, சூஸ் யுவர் பேட்டில்ஸ் வைஸ்லி அப்படின்னு. Choose your battles wisely. You might have a big issue going on, but how wise are you to handle it and find a solution to it? அதுக்கு சில psychometric techniquesலாம் இருக்கு. From the psychological perspective பார்த்தீங்கன்னாக்கா, we can discuss and talk about that type of things. So there is a training on that also. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, how do you handle your hobbies? Before marriage, you would have got into many types of hobbies. Friends could be one of your me time, diversifying your mind. Your me time is your friends. அப்படி இருக்கலாம். இதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் கண்டினியூ ஆகிறதுனால வரக்கூடிய இம்ப்ளிமெண்ட்ஸ். மேபி ஒன் ஆஃப் த பார்ட்னர் கேன் ஃபீல் ஐசோலேட்டட், தே கேன் ஃபீல் தே as if they have been ignored and you're trying to be very selfish, taking care of yourself. இப்படிலாம் பேசலாம் அவங்கெல்லாம். ஸோ அது மாதிரி இருக்கும் பொழுது how do you balance these things? How do you find the middle path? அந்த அந்த ஒரு ஒரு கிராஸ் ஓவர் இருக்கும். அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, when we handle it, it is okay. இந்த டெக்னிக் ஹேண்டில் பண்ண தெரியாமல் போகும்போது தான் we started to lie. நேச்சுரலாக அதுதானே நடக்க போகுது. there is a condition வரும்பொழுது we tend to lie. when you lie, then there's surely a probability that you will get caught one day. And when you get caught one day, then the most highest probability is that you fail the trust factor. அப்போ அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் போகும்பொழுது அகெயின் யூ கெட் இன் டு அ சிவியர் க்ரானிக் இஷ்யூ இன் தட் ரிலேஷன்ஷிப். அதை ரீடூ பண்ணுறதுக்குள்ள யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் அ ஹெல் லாட் ஆஃப் டைம். ஸோ இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. ஸோ தீஸ் ஆர் மேஜர் திங்ஸ். லவ் மேரேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, பீப்புள் மைட் ஹேவ் பீன் இன் லவ் ஃபார் 8 years அண்ட் தென் தே கெட் மேரிட். அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மேரேஜ் இந்த இன்ஸ்டியூஷனுக்கு வந்ததுக்கப்புறம் they tend to take their spouse for granted. Love marriage, then they take it for granted. Major issues and the vulnerability of issues in love marriages with the people who have been in love for a long years innaka, they just don't mind. And the love பண்ணும்போது இருந்த sensitivity after marriage இருக்கிறது கிடையாது. So those things are to be addressed. It's a very powerful need that we have to talk about all these things and what happens when you take things for granted. What are the causes for it and what are the reasons that we tend to become the mind oda paralysis no. When you parallel your thoughts, this happens automatically. You take lot of things for granted. So we can talk about those subjects, which is very important in a very successful union. So adukaprom, what is the me time you have for yourself, and do you really have for yourself and as a partner together? Do you spend some quality time going out, not always hanging around inside the house saying that in the responsibility irukku and the responsibility irukku adu mattum solroma? These are lot of analytical things. Finally pathinganaka, how do we forgive things in this relationship? How do we forgive? It's a very very bigger quantum of subjects which need to be seen from a psychological perspective. The forgiving அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பிரிச்சுவல் என்றும். அப்படி ஸ்பிரிச்சுவல் சொல்லியிருந்தோம்னாக்கா, ஸ்பிரிச்சுவலை பற்றி நிறைய பேசியிருந்தோம்னாக்கா, இன்னைக்கு ஃபேமிலி ஷுட் பி, அது உண்மையிலே புரிஞ்சிருந்தோம்னா ஃபேமிலி ஷுட் பி மோர் எக்ஸூபரண்ட், ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கணும், ஜாய்ஃபுல்லாக இருந்திருக்கணும். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் அப்ரோச்லேயும் ஒரு தடை இருந்திருக்குன்னா, அதுக்கு ஒரு சைக்காலஜி குட் பி அ ரீசன். யுவர் மைண்ட் psychic mind odeya hindrance could be a reason that you have not really turned a benefit of your spiritual awakening. So psychological approach how you can cleanse yourself, from the psychological approach, how do you cleanse yourself, your mind and body and balance எப்படி பண்ண போறோம் அப்படின்றது from the psychological perspective also we can see. So by doing that techniques, it's part of a meditative technique. A few ways and handlings can be taught and discussed about it. Adu base panni pathinganaka, you can turn to become a very balanced personality where you can find peace within yourself. So idella or bundle maringa in the bundle of issues whatever we spoke and the solution building things, the well-being tools, as a bundle we can work on it. So that is we can work on these types of bundled package. So we are planning to start these type of sessions online and also later offline.
from the month of May onwards. So இது உங்களுக்கு you like this to go forward, you feel that yes, I would like to see little more details about this அப்படின்னாக்க please subscribe this channel, and also share this channel also to others also, so that very shortly we can meet up. Maybe to start with, we can have a 60-minute session online, and we can discuss threadbare, and also collective discussions also. We can have an open house discussions. We can talk about it more thoroughly, and we can find solutions to it. End of the day, we all need to feel that with all this hussy-bussy lifestyle, we need to be happy, exuberant, content, satisfied, and it is possible, very much possible. The institution of marriage is one of the best institutions of in life, to be exuberant and happy, content and peaceful. So please subscribe, and we'll meet up there. Thank you very much.